இந்த சிறுமையை இன்னும் எத்தனை நாள் தான் நான் அனுபவிப்பது என்று வேதனையோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 நாளாகமம் 29:12. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லங்க. என் வாழ்க்கையில இது முடியாது இது கூடாதுன்னு எத்தனையோ காரியங்களை நீங்க நிர்ணயிச்சு வச்சிருக்கலாம். ஆண் துணையே இல்லாத ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தை கொடுத்து அந்த குழந்தையை உலக ரட்சகனாய் மாற்ற அவரால் முடியும். ஆட்டுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக்க அவரால் முடியும். அடிமை பெண்ணாயிருந்த எஸ்தரை ராணியாக்கவும் அவரால் முடியும். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்புக்கு சிம்மாசனத்தை கொடுக்கவும் அவரால் முடியும். அவரால் கூடாத காரியங்கள் என்று எதுவுமே ஒன்றும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில இது நடக்காது, இது முடியாது, இதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எதுக்கெல்லாம் எண்டு கார்டு போட்டு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. மேலே குறிப்பிட்டப்பட்டவர்கள் பொதுவா என்ன செய்தார்கள்? அவர் மேல் அதிக நம்பிக்கையா இருந்தார்கள். அவர் மேல் அதிக துதியோடு இருந்தார்கள். பாவத்திற்கு விலகி இருந்தார்கள். தேவனையே முழுமையாய் விசுவாசித்தார்கள். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்க நம்பிக்கையற்ற இந்த நிலையிலிருந்து மாறி தேவனை முழுமையாய் விசுவாசிங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். சகல சிறுமையின் மத்தியிலையும் தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். பலவீனமாய் ஃபீல் பண்ணாலும் உங்களை பலப்படுத்தி உங்களால் முடியாது ஆகாது என்ற காரியங்களை எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் செய்வாருங்க. அவரையே அண்டிக் கொடுங்க. அவர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார். ஜெபிக்கலாமாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது என்ற முடிவுக்கு நான் வந்துட்டேனப்பா. என் வாழ்க்கை நான் எனக்கு சுமையாக மாறிவிட்டேனப்பா. இந்த சூழ்நிலையில் சிறுமை 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 என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதப்பா. நான் சிறுமைப்பட்ட எல்லா இடங்களிலும் என்னை நிச்சயமாய் நீர் மேன்மையாக வைப்பீர். தாவீதுக்கு செய்தவர், தானியேலுக்கு செய்தவர் எனக்கும் நீர் செய்வீர் என்று நான் முழுமையாய் நம்புகிறேனப்பா. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் பலவீனங்களில் உன் பலன் பூரணமாய் விளங்கத்தக்கதாக போதிய விசுவாசத்தை எனக்குள் ஊற்றுவீராக. தொடர்ந்து உம்மை நம்ப கிருபை செய்வீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.